கடகராசிக்கான பலன்கள். கடகராசிக்கு சனி பகவானின் சஞ்சாரம் என்ன செய்யப்படுகிறது? கடகராசினா யார்? சந்திரன் தான். சந்திர பகவானுக்கு சனி பகவான் என்ன எவ்வளவு? கடகத்துக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் கொள்ளக்கூடிய இரு ஸ்தான பலன்களை கொடுக்கக்கூடியவர். 7ஆம் இடம்னா கலத்திரஸ்தானம், கலத்திரஸ்தானம், நட்பு ஸ்தானம் சொல்லுவாங்க, கூட்டாளிகள் ஸ்தானம். 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானம். இப்போ 2 ஸ்தான பலன்களுக்கும் அதிபதியான சனி பகவான் அஷ்டமாதிபதியாக செயல்படக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறார்? இது வரைக்கும் அஷ்டம ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு மாறார். யார்? தனுசு மீனராசிக்கு மாறுகிறார். அப்போ கடகராசிக்கு இது வரைக்கும் உள்ள கண்டச்சனிகள் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டம சனிகளை பலனுக்கு 5 ஆண்டு காலம் இருந்த ஒரு பயிற்சியானது ஒரு விடுவு காலம் வருதுன்னு சொல்லலாம். பயப்பட வேண்டாம். 9ஆம் இடம் அப்போ நல்லது தான் அப்படின்னா நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக அப்படின்ட்டு. அவரோட பார்வைகள்லாம் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு ஒரு பார்வைகள் இருக்குது. அப்போ ரிஷபராசியை பார்க்குறான்னா கடகராசிக்கு அவர் எத்தனாம் இடம்? 11ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார். அடுத்து 6ஆம் இடம் சத்துருஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள். இந்த 3 அமைப்புகள் படி அவரோட பலன்கள் என்னவாக இருக்கும்? பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்திலேயே அமர்ந்தார்னா என்ன பண்ணால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து செயல்படுத்துவார். நல்லது பண்ணுவார்னு அர்த்தம். பிரச்சனையும் கொடுப்பார், அதையே சமாளிக்கக்கூடிய அமைப்பையும் கொடுப்பாருன்னு வைங்களேன். 2 வந்து தான் போகும். ஒரேடியாக நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்த முடியாது. 9ஆம் இடம்ன்றது ஒரு மத்தியமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான். 7ஆம் இடத்துல அவஸ்தையாக இருந்தது, 8ஆம் இடம் கடும் அவஸ்தையாக இருந்தது, 9ஆம் இடம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அப்படி மாறுமே தவிர ரொம்ப மாறி போச்சு நல்லா இருக்குது அப்படின்ற எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் கிடையாது. இருந்தாலும் 9ஆம் இடம் வந்து அஷ்டம சனிக்கு இது எவ்வளோ பரவாயில்லப்பா, கொஞ்சம் மீண்டு வந்திருக்கோம், கொஞ்சம் சமாளிச்சிக்கலாம், மற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் கொடுப்பார்ன்றது துல்லியமாக சொல்லலாம். அவரோட பார்வைகள்னு சொன்னோம். அப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. லாபம் என்ன ஆகும்னா இன்றைக்கி கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு வாரம் கழித்து கிடைக்கிற மாதிரி வரும், அவ்வளோதான். கிடைக்கும், ஆனால் உடனே கிடைக்கலையே, இன்றைக்கே வரணும்னு வரலையே அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தள்ளி கொடுப்பார், ஸ்லோவாக கொடுக்கக்கூடிய லாபம் உண்டு. அந்த ஸ்தானத்தை கெடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் அந்த ஸ்தான பணத்தை உடனே கிடைக்காம கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், அவ்வளோதான். அது எல்லாருக்கும் உள்ள தொழிலுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குன்னா அவங்களெல்லாம் கொடுத்தா நமக்கு ஒன்றும் கொடுக்கலைன்னா இந்த மாதம் கொடுக்குறது 3 மாதம் தள்ளி கொடுப்பான், 2 மாதம் தள்ளி கொடுப்பான், அவ்வளோ 6 மாதம் கழிச்சு கொடுக்கலாம்னு வரும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் செயல்படுன்றதால அந்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி தொழில் ஸ்தானாதிபதிகள்லாம் அப்படி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேற்கொண்டு அவரோட பார்வைகள்ன்றது என்ன இடம் அப்படின்னா 3ஆம் இடம் முயற்சின்றது கடும் முயற்சி. முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. முயற்சி என்ன பண்ணோன்னா இது வரைக்கும் முயற்சி பண்ணி கெடுதல் நான் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா இனிமேல் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் 1க்கு 2 தடவை அலைஞ்சு தான் ஆகும். ஏன்னா கடகராசிக்காரனுக்கு அந்த 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தான்னா முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார், கடுமையாக இருக்குது. சகோதர ஸ்தான வழியில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி ஆகணும் வரும். அப்போ பிரச்சனையும் இருக்கும், ஆனால் நிவர்த்தியும் ஆகுன்ற வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதான் 3ஆம் இடம். அடுத்து பார்க்கக்கூடிய அவருடைய 7ஆம் இடம், அவருடைய 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார். யார்? சனி பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்போ என்ன நடக்கும்? கடகத்துக்கு விசேஷமான பலன்கள் எதாவது இருக்கான்னா முயற்சியில் தடை இருக்கும். நல்ல வேலை செஞ்சுட்டே இருக்கும், ஒரு தடை ஏற்படுகிறது. கூட்டாளி நல்லா கொடுக்குறேன் செய்கிறேன்னு சொல்லியிருந்தால் பட்டுன்னு கட் பண்ணி விட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல ஒரு எதிரிகள் திடீர்னு எதிரிகள் உருவாகிற மாதிரி இருக்கும். 9ஆம் இடம் பாகிஸ்தானாதிபதியோட அமைப்புகளையும் அதே நடக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் கணக்குன்னா நல்ல ஒரு சூழ்நிலைகள், எதிரிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. நீ இதை பண்ணாதான் உனக்கு இதை கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது? சரி வர வழியிலே என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். இதுக்கு என்ன பரிகாரம்னா இறைவனை வழங்குறது விசேஷமான ஒரு பரிகாரம். எல்லோரும் கோயிலுக்கு போகலாம், விளக்கு போடலான்றது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள கருத்துக்கள். அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த இதுக்கு கட்டுப்படலாம், தர்மத்துக்கு கட்டுப்படுற மாதிரி சில பேர்கள் கட்டுப்பட்டு வாழற மாதிரி வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் வந்து பெரிய ஒரு கெடுதலை உண்டு பண்ணாது. சின்ன பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கெடுதலை உண்டு பண்ணாதுன்னு தான் காட்டுது. படிப்பில் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடியதாக காட்டும். அது கொஞ்சம் இதாக இருந்தாலும் கண்டிப்பாக தான் சரியாக வந்துடும்ன்றது. ஒரு தொழிலாளிகளுக்கெல்லாம் ஒரு சிறு சிறு பிரச்சனையை காட்டி கொண்டு போகும் தெரியும், பெரிய ஒரு கெடுதல் கிடையாது. இந்த கடகராசிக்கு ஒரு இதுவரை இந்த கெடுதலுக்கப்போ இப்போ எவ்வளோ பரவாயில்ல நல்லா இருக்குன்ற கான்செப்டில் போகும். எல்லாமே பார்த்தா ஒரு 60% நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதை தான் காட்டிகிட்டு இருக்கு. நிறைய சொல்லுவாங்க சனி பகவானோட இப்போ 90% 100%லாம் அவ்வளோன்னு பட்டும் சொல்ல முடியாது. 60% பலன்களை எதிர்பார்க்கலாம்ன்ற கணக்கு. ஏன்னா ஸ்தால பலன்கள் இருக்குது, அவரோட பார்வைகள் பலன்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பலன்கள் படி தான் பலன்கள் படி தான் பலன்களை சொல்லி ஆகணும். அதுதான் நடக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படின்னா கடகராசிக்கின்றது ஒரு மத்தியமான பலன்கள். பிரச்சனைகளையும் மீளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கின்றே இருக்கும். ஆனால் பிரச்சனை சிறுசாக இருந்து போயிட்டே தான் வந்துட்டுருக்கோம். இது நிதர்சனமான ஒரு உண்மைன்றையும் சொல்லலாம். அதனால் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுக்கு விருப்பப்பட்ட நவகிரக ஸ்தலங்களில் போய் சென்று வழிபடுறது விசேஷமான பலனை கொடுக்கும்.
இதுக்காக இங்கேருந்து அங்கே போகணும் அங்கேயுமே கிடையாது. சாதாரணமாக நம்ம ஊர்லேயே எந்தெந்த ஏரியாவில் வசிக்கிறீங்களோ அந்தந்த பக்கம் உள்ள சிவகாலயத்தில் உள்ள நவகிரகங்களை வழிபட்டாலே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். விருப்பப்பட்டு எந்த ஒரு ஸ்தலத்துக்கும் போகிறதும் தவறு கிடையாது.